السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من أنظر معسرا أو ضيع عنه أظله الله في ظله يوم لا ظل إلا ظله. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நியதிகளில் ஒன்று, எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியான வாழ்க்கை என்பது அல்ல. ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய, ஒருவருக்கொருவர் பரஸ்பரங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சூழலில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய மனிதர்களின் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். இது இயற்கை சார்ந்த அவனது படைப்புகளில் யதார்த்தமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறர்களை சார்ந்துதான். அது கல்வி ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, இன்னவ உதவிகளின் ரீதியாகவோ ஒருவருக்கொருவர் ஒருவரை சார்ந்துதான் வாழ முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய இயல்பு சார்ந்த ஒரு நிலையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக பொருளாதார உதவி என்பது என்ன சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியான வாழ்க்கை என்பது கிடையாது. சிலர்கள் வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக கொடுத்திருக்கலாம். தங்களை கடந்து தங்கள் சந்ததிகளும் நிறைவான முறையில் வாழ்க்கையில் வாழக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தின் வாழ்க்கை. சிலர்கள் வாழ்க்கை என்பது அடிமட்டத்திலேயே தேங்கி போன ஒரு வாழ்க்கை. இன்னும் சிலர்கள் வாழ்க்கையோ அவர்களது அன்றாட தேவைகள் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியத்தோடு வாழ்ந்திட முடியும். ஆனால் திடீரென ஏற்படக்கூடிய ஒரு அவசர உதவிகள், ஒரு எமர்ஜென்சி தேவை, பிறர்களை சார்ந்துதான் பிறர்களிடத்தில் உதவியை நாடித்தான் வாழ முடியும் என்கின்ற ஒரு யதார்த்த ஒரு சூழல். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை இது போன்ற ஒரு கட்டமைப்பில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது எனக்கு பொதுவா கடனுடைய வாழ்க்கை என்பது, கடனாளியான ஒரு வாழ்க்கை என்பது, நீ சொல்லணும் நியாயமா சொல்ல போனா, நீ உலகத்தை பொறுத்தவரை செல்வந்தர்கள் முதல் அடித்தட்டு மக்கள் வரை கடன் இல்லாத வாழ்க்கை என்பது இன்னைக்கு உலகத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மக்களிடத்திலும் கடன் வாங்குதல், கடன் பெறுதல் இன்னைக்கு பெருகி இருக்கு.
கடன் வாங்குதலோ கடன் கொடுத்ததோ இஸ்லாமிய வாழ்க்கை முறைக்கு அப்பாற்பட்டதா என்று யோசிப்போம் என்று சொன்னால் அது ஒருபோதும் கிடையாது. காரணம், சில அவசிய தேவைகள் முன்னிறுத்தி சில இக்கட்டான தேவைகள் பொழுது பிறரிடத்தில் கடன் வாங்கியாக வேண்டிய ஒரு சூழல், ஒரு தேவை ஏற்படுகின்றது. மார்க்கம் இதை நமக்கு அனுமதிக்கின்றது. கடந்த கால முன்னோர்கள் வாழ்க்கையில், ஏன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொட்டு அருமை சஹாபாக்கள் வாழ்க்கையில் நிறைய சஹாபாக்கள் தங்களது நிர்பந்தமான தேவைகள் பொழுது பிறர்களிடத்தில் தேவையாக இருப்பதை, சில தவணைகளை முற்படுத்தி கடன் வாங்கி இருப்பதை வரலாறுகள் நம்மால் அதிகமாக காண முடியும். எந்த அளவுக்கு சொன்னா, குர்ஆன் சமகாலத்தில் நடக்கக்கூடிய அல்லது பின்வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்குண்டான அத்துணை சவால்களையும் அத்துணை தீர்வுகளையும் திருமறையில் மிக தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றது. அந்த வகையில் திருமறை ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரங்கள் விவரித்து இவ்வளவு விசாலமான ஒரு கருத்துக்களை விவரித்து பேசக்கூடிய வசனங்களில் முதன்மை வசனம் நமக்கெல்லாம் தெரியும். திருமறையினுடைய மிகப்பெரிய வசனமே இதுதான். கடன் கொடுத்தல், கடன் வாங்குதல் இருவருக்கு மத்தியில் பேணப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகள். கடன் கொடுத்தலோ கடன் வாங்குதலோ தவறாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை பேச வேண்டிய தேவை கிடையாது. அது குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு தூரங்கள் விவரித்து பேசக்கூடிய ஒரு விஷயம் இந்த கடன் சார்ந்த விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூ வல்யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல் வலா யஅப காத்திபுன் அன் யக்துப கமா அல்லமஹு அல்லாஹ் ஃபல்யக்துப். கிட்டத்தட்ட 1.5 பக்கங்களை கடந்த ஒரு வசனம். கடனை வாங்குபவருக்கும் கடனை கொடுப்பவருக்கு மத்தியில் எப்படிப்பட்ட கண்ணியங்கள், நடைமுறைகள் பேணப்பட வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் மிக விசாலமாக அல்லாஹ் பேசித் தரக்கூடிய வசனம். பொதுவாக கடன் வாங்குதலோ கடன் கொடுத்தலோ சமுதாயத்தில் தவிர்க்க முடியாத ஒன்று. அண்ணன் பெருமானாருடைய காலங்களில் எத்தனையோ நிகழ்வுகள், அதில் குறிப்பாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாள் தனது வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் தனது மனைவிமார்களோடு. மஸ்ஜிது நபவிக்கு அண்ணன் பெருமானாருடைய பள்ளிக்கும் வீட்டுக்கும் வெளியில் ஒரு மிகப்பெரிய கூச்சல் குழப்பம் ஏற்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த சப்தத்தை கொண்டு உண்டான ஒரு சப்தம், ஒரு குழப்பம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வீட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி பார்க்கின்றார்கள். என்ன சப்தம், பெரும் சப்தமாக இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது இரு சஹாபாக்கள், ஒன்று கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு கடன் கொடுத்தவர், மற்றொன்று அபுல் ஹஜ்ரத் ரலியல்லாஹு கடன் பெற்றவர். கடன் கொடுத்தவரும் கடனை வாங்கியவரும் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபுல் ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். கடன் கொடுத்த விஷயத்தில் தவணைகள் முடிந்து இன்னும் தரவில்லை என்கின்ற ஒரு ரீதியில் இருவருக்கு மத்தியில் உண்டான பேச்சு அது சிறிது நேரங்களில் விவாதங்களாக மாறி சத்தம் பெரும் சத்தமாக மாறிவிட்டது, கூச்சலாக மாறிவிட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது வீட்டிலிருந்து வெளியே தலை நீட்டி பார்ப்பார்கள். என்ன நடந்தது என்பதை நபிகள் பெருமானார் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடன் கொடுத்த ஹஜ்ரத் கஅப் பின் மாலிக் கூப்பிடுவாங்க. யா கஅப், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. யா கஅப். ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு லப்பைக் யா ரசூலல்லாஹ், நபி நாயகமே இதோ வந்து விட்டேன், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, உள்ளிருந்து வெறும் செய்கை மட்டும் காட்டினார்கள். யா கஅப் மின் தைனிக ஹாதா, உலக ரசூலுல்லாஹ் செய்கை பண்ணாங்க.
உன்னுடைய கடன்ல பாதியை கழித்து கடன் வாங்கிய அபுல் ஹஜரவிற்கு கடனை முழுவதுமாக தர முடியவில்லை. அவர் மிகப்பெரிய சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கின்றார். எனவே நபிகள் பெருமானார் களத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட நபிகள் பெருமானார் சைக்கிளை மட்டும் செய்தார்கள். மாலிக்கு உங்களது கடனை நீங்கள் பாதியாக குறைத்திருங்க, அவர் தரது வாங்கிங்கன்னு சொன்னாங்க. மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யார சொல்லலாம். பின் மறுபக்கம் திரும்பி அபுல் ஹஜரத் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபுல் ஹஜரத் கும் ஃபக்லிஹி, நீ வாங்கிய கடன்ல பாதி ஒரு தள்ளுபடி செஞ்சுட்டாரு, நீதியை கொடுத்துருங்க நாங்க ரசூலுல்லாஹ். இது போன்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, நபிகள் பெருமானாருடைய தோழர்கள் காலத்தில் பல்வேறு நிகழ்வுகள் தேவையின் பொழுது, நிர்பந்தங்களின் பொழுது அருமை சஹாபாக்கள், ஏன் சஹாபாக்களை கடந்து பிற மதத்தவர்களிடம், ஏன் குறிப்பாக யூத நசாராக்களிடம் கூட சஹாபாக்கள் கடன் வாங்கி இருக்கின்றார்கள். வரலாறுகளை படிக்கின்ற பொழுது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் இது போன்ற குழுக்கள் வாங்கல் சமுதாயத்தில் இருந்துதான் வந்தது. கடந்த காலங்களை பொறுத்தவரை நமது முன்னோர்களிடம் இது போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்துதான் வந்தது. சமீபத்திய காலங்களில் நமது சமுதாய மக்களிடம் கூட இது போன்ற பண்புகள் அருகி வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். அதாவது நிஜத்துல நிறைய நபர்கள் வாங்கிவிட்டு ஏமாற்றியதினால், கடன் கொடுத்தவர்கள் அடைந்த மன கஷ்டங்களினால் பலர்கள் தவிர்த்திருக்கின்றார்கள் என்பது நிஜம்தான். இருப்பினும் கூட இஸ்லாம் இதற்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை சொல்லித் தருகிறது என்பதை மட்டும் நாம் விளங்கிக் கொண்டால் போதுமானது. பொதுவா இன்னைக்கு கடன் வாங்குறது எப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னா, அவசிய தேவைக்கு கடன் வாங்குதல் என்பதை கடந்து ஆடம்பரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் சமுதாயத்தில் பெருகி வருகின்றது. அவசிய தேவை வாங்குறோம், ஒரு எமர்ஜென்சி மருத்துவ செலவு, இதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் கடன் வாங்குதல் என்பது எமர்ஜென்சி அவசியம் என்பதை கடந்து ஆடம்பரத்திற்காக வாங்கக்கூடிய ஒரு சூழல் மக்களிடத்தில் பெருகி வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் பார்வையில் அப்படிப்பட்ட கடனாளிகள் தான் பெருமிதத்தோடு பார்க்கப்படுகின்றார்கள். ஒரு விவசாயி தன்னை மட்டுமல்ல விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் சொல்லி பேங்க்ல ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்னு சொன்னா, அவனை புரிந்து எடுக்கக்கூடிய இந்த வங்கிகள், இந்த அரசாங்கம் 5000 கோடி 50,000 கோடி வாங்குறவன தள்ளிவிட்டு எடுத்து அவனை பறக்க விடுது, இன்னும் தள்ளுபடி கூட பண்ணுது. அவசியத்திற்காக வாங்குபவனை ஏமாளியாகவும் ஆடம்பரத்திற்காக வாழ்பவனை கண்ணியப்படுத்தியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய கார்ப்பரேட் உலகில், நவநாகரிக உலகில் பெருகி வருகின்றது. அதே பழக்கம் இஸ்லாமியர்களிடத்திலும் வளர்ந்து வருகின்றது என்பது உண்மையிலேயே நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு பழக்கமும் கூட. நிறைய நபர்கள் பாருங்க, கடனை எங்க வாங்குறாங்க? கார் வாங்கணும், மிகப்பெரிய பைக் வாங்கணும், இல்லாம ஆடம்பர தேவையை கருதி நமது கடன்கள் நிறைய இன்னைக்கு பயணப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவசிய தேவைகளுக்கு உண்டான கடன் உண்மையிலே கொடுக்கப்பட வேண்டியது, அது தவிர்க்கப்படக்கூடாது. ஆடம்பரத்தின் பெயரில் வாங்கப்படக்கூடிய கடன்கள் உண்மையிலேயே அது அழிவை சார்ந்த ஒரு கடன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கண்ணியம் பொருந்திய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். இந்த அளவுக்கு சொன்னா, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வர்றாங்க. வந்த அந்த தோழர் அண்ணன் பெருமானார் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது போன்ற ஒரு தோழர் என்னிடத்தில் கடன் வாங்கினார், ஒரு தோழர் இது போன்ற என்னிடத்தில் கடன் வாங்கினார், ஒரு குறிப்பிட்ட தவணையும் கூறினார், ஆனால் தவணை முடிந்தும் அவரால் கடனை திருப்பி தர முடியல. அவர் எந்த தவணை சொல்லி வாங்கினாரோ அந்த தவணை முடிந்தும் அவரால் கடனை திருப்பி தர முடியவில்லை. திருப்பி தரமாட்டான்னு சொல்லல, ஏமாத்திரான்னு சொல்லல,
அவருடைய கஷ்டம், அந்த வறுமை யார சொல்லலாம், வாங்கிய கடனை திருப்பி தர முடியவில்லை என்று நபிகள் பெருமானாரிடத்தில் கடன் கொடுத்தவர் முறையிடுகின்ற பொழுது இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய விஷயத்தை நாம யோசிக்கணும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, மன் அன்வர முஅத்திரன், உண்மையிலே ஒருவர் சிரமத்தில் இருக்கின்றார், ஒரு தவணை கூடி கடனை வாங்கினார், அந்த தவணை முடிந்தும் அவரால் கடனை திருப்பி தர முடியவில்லையா, நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லுஹு ஸதகா. ஒருவர் நம்ம கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறார், ஒரு வாரத்தில் தர வேண்டும், அவரால் திருப்பி தர முடியல, உண்மையிலேயே சிரமப்படுகின்றார். இஸ்லாம் என்ன சொல்கின்றது தெரியுமா, அவரை வீட்டை தேடிச்சல், சட்டை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வா, அவருடைய மானத்தை வாங்கு. இது உண்மையிலேயே கஷ்டப்படுவோர். இஸ்லாம் மிக அழகாக சொல்கின்றது. சொன்னாங்க, நீங்கள் 1000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிற, அவர் கடனை திருப்பி தரும் வரை ஒவ்வொரு நாளும் நீ இந்த 1000 ரூபாயை அவருக்கு சதகா செய்த நன்மை உனக்கு உண்டு. யோசிச்சு பார்ப்போம், நம்மால 1000 ரூபாய் ஒருத்தருக்கு டெய்லி கொடுக்க முடியுமா? தேவன் வந்திருக்கிறார், அவசிய தேவைதான், நிர்பந்தம். நம்மால 1000 ரூபாய் டெய்லி தர முடியுமா? இஸ்லாம் சொல்கின்றது, உண்மையிலேயே சிரமப்படுபவர் அவருக்கு நீ கடன் கொடுத்திருக்கின்றார், அந்த கடனை அவர் திருப்பி தரும் வரை நீ அந்த மனிதருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் 1000 ரூபாயை சதகா செய்த நன்மை உனக்கு உண்டு. எனவே நீ அவர் விஷயத்தில் அவசரப்பட்டு விடாது. அதே ஹதீஸில் நபிகள் பெருமானார் இப்படியும் சொல்றாங்க, நீ இவருக்கு 1000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அதனுடைய நன்மை இரட்டிப்பு நன்மை உண்டு சொல்றாங்க. அதாவது 2000 ரூபாய் நீ அவருக்கு டெய்லி சதகா போற நன்மை உண்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸிற்கு கீழாக விளக்கம் எழுதக்கூடிய அருமை இமாம்கள் இப்படி சொல்லி தருவாங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு வாரத்தை தந்தர காசை வாங்குறாரு, அந்த ஒரு வார தவணை இருக்குல்ல, அந்த ஒரு வாரம் முடியும் வரை, அவர் குறிப்பிட்ட அந்த தவணை முடியும் வரை அவருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் 1000 ரூபாயை சதகா கொடுத்த நன்மை உண்டு. இப்ப அவர் கூடிய தவணை முடிஞ்சிருக்கு, ஒரு வாரத்தில் தர்றாரு, தர முடியல, உண்மையை சிரமப்படுறாரு. தவணை முடிந்தும் நாம் பொறுமை காத்தால், தவணை முடிந்த பிறகும் நாம் பொறுமை காத்தால், மார்க்கம் சொல்கின்றது, தவணை வரைக்கும் 1000 ரூபாய் நீ கொடுத்தவாறு நன்மை, தவணை முடிந்ததற்கு பிறகு இரட்டிப்பு நன்மை, நீ 2000 ரூபாயை கொடுத்தவாறு நன்மை. இதுதான் சொல்லித்தரு. கடன் கொடுத்தல் எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியம். தேவையான மக்களுக்கு அவசிய தேவைக்கு கடன் கொடுத்து உதவுதல் உண்மையிலேயே மார்க்கத்தின் பார்வையில், ஷரியத்தின் பார்வையில் ஒரு சதகா கொடுத்த நன்மையை போல அதுவும் தினமும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட செல்வந்தர்களும் கூட இப்படிப்பட்ட சதகாவை தினமும் கொடுக்க முடியாது. ஆனா மார்க்கம் சொல்லுது, வறியவருக்கு, அவசிய தேவை உடையவருக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பேற்பட்ட பாக்கியமான நன்மை அல்லாஹ் தர்றான். இஸ்லாம் சொல்லி தருகின்றது. மறுபுறம் இஸ்லாம் இப்படியும் சொல்லித் தரும், கடன் வாங்குபவர், கடன் கொடுக்கக்கூடிய இந்த பண்பு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மக்களிடம், குறிப்பாக செல்வந்தர்களிடம் இருக்கப்பட வேண்டும் இந்த ஈகை தன்மை. மறுபுறம் கடன் வாங்குபவர்களை குறித்து இஸ்லாம் பேசுகின்றது. ஒருத்தருக்கு அவசிய தேவை, நிர்பந்தம், பிறர்கிட்டமே நாம கடன் வாங்க போறோம், கடன் வாங்குபவருக்கு என்ன தன்மை இருக்கு இஸ்லாம் பேசுது. நபிகள் பெருமான் சொல்லித் தருவார்கள், மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அஜாஹ அத்தல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு மனிதர் நிர்பந்தத்தின் பெயரில், அவசிய தேவையின் பெயரில் பிறரிடத்தில் கடன் வாங்குகின்றார், கடன் வாங்குகின்ற பொழுது அவர் நினைக்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் இந்த கடனை நான் விரைவா கொடுத்துருவேன், கண்டிப்பா கொடுத்துருவேன், இந்த எண்ணத்தோடு வாங்குகின்றார். நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், புகாரியின் ஹதீஸ், அத்தல்லாஹு அன்ஹு, அவரது கடனை அல்லாஹ் விரைவில் நிறைவேற்றுவான், நிறைவேற்றுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். நம்ம கடன் வாங்கணும் எந்த சூழல் இருக்கணும்? நம்ம சொந்தக்காரர் தானே, தெரிஞ்சவர் தானே, பார்த்துக்கலாம். இல்ல,
கடன் வாங்குறோம், இன்ஷா அல்லாஹ் விரைவில் திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு கடன் வாங்கினா அண்ணன் பெருமானாரின் வாக்கு அல்லாஹு அன்ஹு அவரது கடனை அல்லாஹ் நிறைவேற்றலாம். எப்பொழுது நமது எண்ணங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அதே ஹதீஸினுடைய பிற்பகுதி ஒமன் அகல யுரீது அஸ்லாஃபஹா அஸ்லஃபஹுல்லாஹ், யார் இந்த கடனை கொடுக்க கூடாது பொதுபோக்க விட்டு நினைக்கிறானோ கடைசி வரைக்கும் அல்லாஹ் அந்த கடனை கொடுப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுக்கிறதே இல்லை. கடன் வாங்குபவர் வாங்குகின்ற பொழுது எந்த எண்ணத்தோடு வாங்கணும், உறுதியான எண்ணம், இன்ஷா அல்லாஹ் எனது கடனை விரைவாக நிறைவேற்றுவேன், கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும். அப்படி வாங்கினால் நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தர்றான், நபிகள் பெருமான் சொல்லி தர்றான். இப்னு மாஜாவுடைய இன்னொரு ஹதீஸ், உண்மையிலேயே அவசிய தேவைக்காக கடன் வாங்குபவர்கள் கூட ரொம்ப யோசிக்கணும். ரசூலுடைய வார்த்தையை நமக்கு கதிகலங்க செய்யுது. ஐயுமா ரஜுலி சுதியின் உதயினன், எந்த மனிதர் ஒரு கடனை வாங்குகின்றார், எப்படி இந்த கடனை நான் ஒருபோதும் திருப்பி தரமாட்டேன் என்கின்ற எண்ணத்தை உள் வைத்துக் கொண்டு கடனை வாங்குகிறார். கடன் வாங்குகின்ற பொழுது நான் ஏமாத்து தான் போறேன், திருப்பி கொடுக்க மாட்டேன் இந்த எண்ணத்தில் வாங்குறார். ரசூலின் வார்த்தை எச்சரிக்கை, லக்கையல்லாஹு சாரிகன், இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவர் ஏமாற்றிக் கொள்ளலாம், நாளை மறுமையில் அல்லாஹின் முன்னிலையில் அவர் திருடனாக எழுப்பப்படுவார். கடன் வாங்கணும், வாங்குகின்ற பொழுது ஏமாற்றுவ எண்ணத்தில் வாங்குறோம், நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ரசூலின் எச்சரிக்கை, லக்கையல்லாஹு சாரிகன், நாளை மறுமையில் இவர் திருடனாக எழுப்பப்படுவார். கடன் வாங்குபவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையோடு ஒரு உயர்ந்த பண்போடு இருக்கப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்லி தருகின்றது. உண்மையிலேயே கடன் அவசிய தேவைகளுக்காக கொடுக்கப்பட வேண்டும், வாங்கப்பட வேண்டும். இது மார்க்கத்தின் பார்வையில் குற்றங்கள் அல்ல. ஆனால் அனாவசிய தேவைகளுக்காக, ஆடம்பரத்திற்காக ஒரு கடன் வாங்கப்படுதலும், அப்படி அந்த வாங்கக்கூடிய கடனை ஏமாற்றும் எண்ணத்தில் வாங்கப்படுதலும் உண்மையிலேயே நமது மறுமையுடைய அந்தஸ்தை குறைத்து விடும் என்பதை, நமது மறுமையில் அல்லாஹின் முன்னிலையில் நம்மை பாவியாக நிறுத்திவிடும் என்பதை ஒருபோதும் யாரும் மறந்துவிடக்கூடாது. அண்ணன் பெருமானாருடைய காலகட்டம் ஒரு சஹாபி வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத்திற்கு பிறகு அவரை குளிப்பாட்டப்பட்டு அவருக்கு கஃனாடை அணிவிக்கப்பட்டு நறுமணங்கள் பூசப்பட்டு அவருடைய ஜனாதா கொண்டு வந்து தொழுகைக்காக வைக்கப்படுகின்றது. பள்ளியில் தொழுகை நடத்துவதற்காக முன்வந்த நபிகள் பெருமானார் சற்று தயங்கி நின்றுவிட்டு பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், இறந்துவிட்ட இந்த மனிதருக்கு ஏதேனும் கடன் இருக்கின்றதா? இறந்துவிட்ட இந்த மனிதருக்கு ஏதேனும் கடன் இருக்கின்றதா? சுற்றியுள்ள சஹாபாக்கள் சொல்வார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், 2 தீனார். பெரிய கடன் சுமை இல்லை, 2 தீனார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதா தொழுவைப்பிலிருந்து பின் வந்து விட்டார்கள். ஜனாதா தொழுவைக்கு ரசூலுல்லாஹ் பின்னாடி வந்துட்டாங்க. கேட்டாங்க, இந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய யாரும் இருக்கின்றீர்களா? இந்த கடனுக்கு நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட யாரும் இருக்கின்றீர்களா? ஜனாதா தொழுகையில் கலந்து கொள்ள வந்த அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹுமா அலைய, அந்த ஜனாதாவில் இருக்கக்கூடிய அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அந்த கடனுக்கு நான் பொறுப்பாளி. நபிகள் பெருமானார் திரும்பவும் கேட்டாங்க, ஹுமா அலைக்க வஃபி மாலிக வல் மையித்து மின்ஹுமா பரி, அவருக்கு பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் அவருடைய அந்த 2 தீனார் கடன் அந்த மையத்தை விட்டு நீங்க இருந்து அதை நீங்க தான் பொறுப்புதாரி, ஏற்றுக்கிறீங்கன்னா நான் ஆம் யார சொல்லலாம், நான் ஏற்றுக்கிறேன். அபூ கதாதா ரலியல்லாஹு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதன் பின்பு நபிகள் பெருமானார் ஜனாதா தொழுகை வைத்தார்கள். அதன் பிறகு அந்த மையத்தை அடக்கம் செய்யப்பட்டது. இதோட நிகழ்ச்சி முடியல. அது அபூ கதாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எப்பொழுதெல்லாம் பார்ப்பார்களோ, நபிகள் பெருமானார் என்னை எப்பொழுதெல்லாம் பார்ப்பார்களோ
அப்பொழுதெல்லாம் நபிகள் பெருமானார் மறக்காமல் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, மா சனாத்தி தீனாரான், அபூ கதாதாவே மா சனாத்தி தீனாரான், அந்த 2 தீனார் கடன் என்ன ஆச்சு அது கேட்பான். சிறிது காலங்களுக்கு பிறகு ஒருமுறை நபிகள் பெருமான இடத்தில் கேட்டார்கள், அபூ கதாதாவை அந்த 2 தீனார் கடன் என்ன ஆனது? நான் அப்பொழுதுதான் கடனை அடைத்திருந்தேன். சொன்ன யார சொல்லலாம், நபி நாயகமே அந்த 2 தீனாரும் கடனும் கடனாளிக்கு கொடுக்கப்பட்டது. நபிகள் பெருமான் இப்ப சொல்றாங்க, அல் ஆன ஹைன புரதத் அலைஹி ஜில்தா, அந்த மையத் இப்பொழுதுதான் குளிரூட்டப்படுகின்றது, அந்த மையத் இப்பொழுதுதான் குளிரூட்டப்படுகின்றது. மறந்துவிட வேண்டாம், கடன் இந்த உலகத்தோடு முடிவதல்ல, சபரின் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், மறுமையின் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நபிகள் பெருமானார் ஹதீஸ் இப்படி கூட உண்டு, யுஃபிரு லிஸ்ஸஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன், ஒரு மார்க்க போராளி மார்க்கத்திற்காக போரில் கலந்து கொண்டு அந்த போரில் அவர் ஷஹீதுமாகிவிட்டார், ஆனால் அவரின் மீது கடன் இருந்தால் அவரது பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது. கடனை வாங்குபவர்கள், கடனை பெறுபவர்கள் இருக்க வேண்டிய குணாதிசயம் இஸ்லாம் எச்சரிக்கின்றது. அவசியத்து தேவைக்காக கடன் வாங்கலாம், அது தவறல்ல. ஆனால் அந்த கடனை முடிந்த அளவு எவ்வளவு தூரங்கள் எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக நிறைவேற்றி விடுங்கள். அதுதான் நாளை நமது மறுமையின் வாழ்க்கையை ஈடேற்றம் பெற செய்யும் என்பதை இது போன்ற ஹதீஸ்கள் மட்டும் மிக தெளிவாக எடுத்துரை. கடன்களை குறித்து இவ்வளவு தூரங்கள் பேசுவதற்கு தேவை என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் கடன் எல்லோரிடத்திலும் இருக்கு. ஒரு காலத்துல கடனை யோசிச்சு வாங்குவோம், பயந்து வாங்குவோம், தயங்கி வாங்குவோம். இன்னைக்கு நமக்கு போன் வேணுமா, இஎம்ஐ எடுத்துக்கோ. வீட்டுக்கு சோஃபா வேணுமா, இஎம்ஐ எடுத்துக்கோ. வாஷிங் மிஷின் வேணுமா, இஎம்ஐ எடுத்துக்கோ. எல்லோரின் பெயரிலும் கடன் இல்லாத மனிதனே இல்லை என்கிற அளவுக்கு கடன் மிகைத்து போயிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருவரின் பெயரிலும் கடன் மிகைத்து போயிருக்கின்றது. இது போன்ற இஎம்ஐகள் எப்பொழுது வளர துவங்கியதோ நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கடந்த வாரம் நிறைய நடக்கிறது, நமக்கு தெரிய வருவது 1-2. கடந்த வாரம் ஈரோட்டில் ஜாகிர் ஹுசைன் ஹசீனா என்கின்ற தம்பதிகள், ஜாகிர் ஹுசைன் ஒரு பேக்கரியில் வேலை பார்க்கிறார். அவருக்கு சொந்த தொழில் தொடங்க என்கின்ற ஆசை, அதற்காக பல இடங்களில் கடன் வாங்குகின்றார். குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள்ல அவருடைய மனைவி ஹசீனாவும் கடன் வாங்குறாங்க. வாங்கிய கடன்கள் மிகைத்துக் கொண்டே செல்கின்றது, வட்டி விகிதாச்சாரம் ஏறிக்கொண்டே போகின்றது. கடனை திருப்பி அடைத்தார் போல இல்லை. ஹசீனா என்கின்ற அந்த தாய் செய்த காரியம், 13 வயது 16 வயது 2 மகள்கள் பாத்திமா, ஆயிஷா. தனக்கு பின்னால் தன் மகள்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்கின்ற அச்சத்தில் 2 மகள்களுக்கும் விஷத்தை ஊற்றி கொலை செய்துவிட்டு இருவரும் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்த பிறகு தாயும் தூக்கிலிட்டுக் கொண்டார். காரணம், கடன், இஎம்ஐ, வட்டி கட்ட முடியவில்லை. 2 தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக இஸ்லாமியருடைய சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் அதிகமா பரப்பப்பட்டு வருது, நிறைய உதவிகள் செய்து வராங்க. என்ன தெரியுமா? திருப்பூர்ல வயோதிகமான பெற்றோர்கள், கணவன் மனைவி இருவர், 2 பெண் குழந்தை 1 ஆண் குழந்தை, 3 திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். 3 தனி கொடுத்தனம் போயாச்சு. திருமணத்திற்காக வாங்கிய கடன் சுமைகள் இந்த 2 பெற்றோர் மீது. வயோதிக காலத்தில் 10 ரூபாய் காசு கூட இல்ல, இருக்கக்கூடிய வீட்டை நிம்மதியா இருக்க முடியல, வாடகைக்காரங்க தொந்தரவு பண்றாங்க, அழுகுது அந்த தாய். அங்கிருப்பது அல்லாஹ்வுடைய சமூகம் யோசிக்க வேண்டும். ஆடம்பரத்திற்காக, அவசியத்தை கடந்த ஆடம்பரத்திற்காக வாங்கிய கடன்கள், அதிலும் குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுவோ அல்லது எந்த வங்கிகளோ எதுவாகட்டும், வட்டி என்னும் பெயரில் வாங்கிய பிறகு இது போன்ற தற்கொலைகள் நிகழ்ச்சி வருகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். இதற்கு சமுதாயம் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யோசிச்சு பார்ப்போம்.
நம்ம மஹல்லாக்கள்ல கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பைத்துல் மாலோ, அதை கேட்டால் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தனவந்தர்கள் இருந்திருந்தா, இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்கம் யோசிச்ச உடனே என்ன செய்யறாங்க, ஒரு செலவு உடனே கேட்டு கிடைக்கப்போ ஒன்ன வழி காரணம் அவசியம் முடிஞ்சால் உண்மையிலேயே கண்டிப்பாக சமுதாயத்தை கடந்து இது சமுதாயத்தின் காவலர்களின் மீது, சமுதாயத்தின் பொறுப்புதாரிகள் மீது காணக்கூடிய மிகப்பெரிய குற்றம். காரணம், சமுதாயம் யோசித்தால் கடன்களை கொடுப்பதற்குண்டான ஒரு பைத்துல் மாலை நாம் உருவாக்கவில்லை. எனவே இந்த குற்றத்தின் பின்னணியில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை சமுதாயத்தினுடைய காவலாளிகள், சமுதாயத்தின் பொறுப்புதாரிகள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நிலைகளிலும் பிறரிடத்தில் யாசிப்பதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து, அப்படி கடன் இருந்தால் அந்த கடன்களை மௌத்திற்குள்ளாக அடைக்கக்கூடிய நல்ல மீன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.